அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட் புக் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் 2026க்கானது வந்தாச்சு. அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டேட் டு அப்ளை ஜூன் 22. ஸோ யூஸ்வலாக 20 நாள் தான் அப்ளிகேஷன் டேட் கொடுப்பாங்க. பட் இந்த தடவை ஒரு மாதம் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா சர்ப்ரைஸாக நோட்டிஃபிகேஷன் விட்டதுனால இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கவே வேணாம். அதனால் கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. பட் இந்த வீடியோ எதுக்காக நிறையா பசங்க கேட்டுகிட்டே இருந்தது, சார் நான் இப்போ தான் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன், இல்லைனா நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இப்போ எஸ்எஸ்சி படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் சார், நான் இப்போ ஃப்ரெஷராக இருக்கிறேன், பிகினராக இருக்கிறேன், நான் கிளியர் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த எக்ஸாம் டேட் வந்துட்டு இந்த டென்டேட்டிவ்லி இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை. சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனில், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் டென்டேட்டிவ்லி ஆகஸ்ட் செப்டம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆகஸ்ட் மாதமே எக்ஸாம் வந்துருச்சுன்னா வெறும் 2 மாதம் தானே சார் இருக்குது. ஜூன் ஜூலை, அதுலேயும் இப்போ ஜூன்லேயுமே இப்போ ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு கொண்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ லாஜிக்கலாக ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ரூட்டல் ட்ரூத் சொல்லணும் அப்படின்னா இது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் கூட 10th லெவல் 12th லெவல் குவாலிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். அதுக்குன்னு சிஹெச்எஸ்எல் அசால்ட்டெல்லாம் விட்டுற முடியாது. அதுவும் 2 மாதத்துலன்றதும் ரொம்ப கஷ்டம் தான். பட் சிஜிஎல் டிகிரி லெவல்ன்றதுனால ரொம்பவே கஷ்டம் தான். உண்மையாக சொன்னால் 2 மாதத்தில் ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளியர் பண்ணுன்றது ரொம்ப கஷ்டம் தான். பட் நாட் இம்பாசிபிள். அதை மட்டும் நான் தெளிவாக பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம டயர் 1 தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டயர் 1ன்றது ஆல் அபவுட் குவாலிஃபைங் நேச்சர். ஸோ அப்போ நம்ம இந்த கட் ஆஃபை தாண்டிட்டா போதுமே தவிர்த்து மெரிட் லிஸ்ட்டில் நம்ம வந்துட்டு எஃபர்ட்டை போட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு மெரிட் லிஸ்ட்டில் வரணும்னு படிக்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்கான அடித்தளத்தை போட்டுக்கணுமே தவிர்த்து பட் இந்த கட் ஆஃபை தாண்டிட்டா போதும் அப்படின்ற எண்ணத்தில் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 மாதத்தில் சிஜிஎல் எக்ஸாமுக்கு முக்கியமான டாபிக்ஸை கிளியர் பண்ணிட முடியும். அதன் மூலியமாக முடிஞ்ச அளவு கட் ஆஃப் வந்துட்டு நம்ம ஏற்றிக்க முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா, இந்த செக்ஷனல் டைமிங்கிறத புதுசாக கொண்டு வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரன்ஸ்க்குமே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க ஸ்பீட் கேல்குலேஷன்ஸ் ஸ்பீடாக வந்துட்டு அவங்களால போட முடியும். ஒரு அப்பர் ஹேண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் அவங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க நம்மளை கம்பேர் பண்ணும்போது, பிகினர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நம்மளாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டான எல்லா எக்ஸாம் டீடைல்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங் யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆஸ்பிரண்ட் டைப்பை பொறுத்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சார் நான் ஆல்ரெடி ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே நான் போன வருஷம் வந்து சிஹெச்எஸ்எல்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் சார். பட் இப்போ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், அப்ளை பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன். இல்லை பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருக்கிறேன், ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கிறேன், இல்லை டிஎன்பிசி ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா ஹை சான்ஸ் நீங்கள் இந்த டயர் 1 கிளியர் பண்ண முடியும். ஸோ 2 மாதத்தில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் ஸ்மார்ட் ஒர்க் மூலியமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஓரளவு பேசிக்ஸ், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி படிச்சிருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் இந்த எஸ்எஸ்சி, ரயில்வேஸோ இல்லை பேங்கிங்கோ ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலே உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் 3 வந்துட்டு அத்துப்படி. ஸோ சூப்பராக நீங்கள் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. இங்கே ஜிஎஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ரயில்வேஸ்க்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் கொஞ்சம் நல்லா வந்துட்டு தெரியும். இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி அதர் எக்ஸாம்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட்ஸ் போட்டுட்டா போதும். ஸோ அப்போ ஹை சான்ஸ் இந்த 2 மாதத்தை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுற கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆஸ்பிரன்ஸ்க்கு இதை நான் சொல்லிக்கிறேன். பட் இதே சார் நான் வந்துட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணதில்லை, எனக்கு மாடரேட் பேசிக்ஸ் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது இந்த வருஷத்தோட ஜனவரி மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்லாவே சான்ஸ் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஹை பாசிபிலிட்டி தாண்டி கண்டிப்பாக ஆனால் உள்ளே போயிடலாம். ஸோ எஃபர்ட்ஸை பொறுத்து கண்டிப்பாக போயிடலாம். ஏன்னா பேசிக்ஸை நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால, நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறதுனால எது எதில் கொஞ்சம் வீக்காக இருக்கும், எது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ எந்த சப்ஜெக்ட்ஸ் எந்த டாப்பிக்கில் கொஞ்சம் வீக்காக இருக்குமோ அதை மட்டும் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸை மாட்ரேட்டாக படிச்சிருக்கிறவங்களுக்கும் நல்லாவே வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த புதுசாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பிகினர்ஸ் இவங்களுக்கு வந்தோம் அப்படின்னா, சார் நான் இப்போ தான் ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா டிஃபிகல்ட்டு தான். சார் நான் வந்துட்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கே, சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டேட் ஆகும். இதை தாண்டி இப்போ பேட்டர்னை புதுசாக வேறு மாற்றி வச்சுருக்காங்க, செக்ஷனல் டைமிங்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் போடணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த விஷயங்களெல்லாம் யோசிக்கும் போது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்க தான் செய்யும். ஹெவி சிலபஸ்ன்றது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஐயோ இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு நம்மளை பயமுடுத்தும்.
இந்த மாதிரி அது இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ டாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ரூமர்ஸாக இருக்கட்டும், இந்த எஸ்எஸ்சி வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா அவங்க சில இடத்துல குளறுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நார்த்தில் வந்துட்டு அது ஒரு டென்ஷனாக தான் இருக்குது. லைக் எக்ஸாம் ஒழுங்காக கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ்லேயே வந்துட்டு ஸ்கேம் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கான்னு சொல்ல, பட் அங்கங்கே நடக்குதுன்றதுனால அதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு டவுன் டைம் வர மாதிரி தான் இருக்கும். நமக்கு மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகும், டவுனாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நம்மள மாதிரி யோசிச்சுட்டு இருக்க நிறைய பேர் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கம்ப்ளீட் பிகினராக இருந்தீங்கன்னா கரெக்டான பிளான் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு சில ஐடியாஸை மட்டும் நான் வந்து இப்போ தந்துடுறேன். ஃபஸ்ட்டு டயர் 1 கிளியர் பண்ணுறது தான் நம்மளோட இப்போ மெயின் அப்ஜெக்டிவ். சார் நான் வந்துட்டு ஃபைனலாக போகிற வரைக்கும் டயர் 2 இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணோமானா அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. ஸோ டு பி ஹானஸ்ட் 2 மாதத்தில் நம்ம வந்துட்டு இந்த ரொம்ப டீப்பாக ரொம்ப ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக படிக்கிறதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். எது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு அதை தான் நம்ம வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லா வீடியோஸ்லையும் சரி, எல்லா செஷன்ஸ்லையும் சரி. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் நல்லா டிப் டாப்பாக படித்து வச்சுக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். இதில் லக் ஃபேக்டர் கண்டிப்பாக இப்போ வந்து உதவணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லக்கும் வரும். பட் செக்ஷனல் டைமிங்ன்றதுனால இதில் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்போ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக. ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ். இதில் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின் கேட்பாங்க. மொத்தம் 100 கொஷினுக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஆனால் ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்குன்ற வீதம் 50 மார்க்கு 200 மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். இதை தாண்டி நெகட்டிவ் மார்க்குன்னு வேறு ஒன்று இருக்குது. ஒரு கொஷின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா நமக்கு 2 மார்க்கு கிடைக்கும். தப்பாக ஆன்சர் பண்ணோன்னா -0.5. ஸோ 0.5 மார்க் வந்துட்டு குறைச்சிருவாங்கன்றது நமக்கு தெரியும். சரி, இதுதான் இத்தனை வருஷம் முன்னாடி, அதாவது போன வருஷம் வரைக்குமே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பேட்டர்னில் தான் இருந்துச்சு. மொத்தமாக இந்த 100 கொஷினுக்கு எவ்வளோ நேரம் தந்தாங்கன்னா 60 மினிட்ஸ், 60 நிமிஷம் தந்தாங்க. அந்த 60 நிமிஷத்தில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ யூஸ்வலாக நம்ம ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தம் 60 நிமிஷத்தில் 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இங்கிலீஷையும் ஜென்ரல் அவேர்னஸையும் சேர்த்து முடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே கேல்குலேஷன்லாம் பெருசாக இல்லை. ஆன்சரை பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் பண்ணிடும். கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று தெரியும் இல்லைன்னா தெரியாது, அந்த கேட்டகரி தான் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணுறது இல்லை. அப்போ 60 நிமிஷத்தில் வெறும் 15 நிமிஷத்துக்குள்ளே 2 சப்ஜெக்டை முடிச்சிருவாங்க. 50 கொஸ்டினை முடிச்சிருவாங்க. இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் முடிச்சிருவாங்க. மீதி இருக்கக்கூடிய ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுக்கு தான் மீதி இருக்கக்கூடிய நிறைய டைம் எடுத்து கொஞ்சம் கரெக்டாக அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம என்ன தான் எந்த சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப சூப்பராக ஒரு சப்ஜெக்டில், அதாவது முன்னாடி வந்துட்டு 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டில் ரொம்ப தரவாக இருந்தால் கூட கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இந்த தடவை 4 சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டாங்க. இது செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. சார் அப்போ நான் 4 சப்ஜெக்ட்லையும் நான் ஒவ்வொன்றிலையும் கிளியர் பண்ணணுமா, இதுக்கு தனித்தனியாக கட் ஆஃப் இருக்கான்னு கேட்டால் அப்படி வந்துட்டு அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. அப்படி கிடையாது. பட் டைமிங்கை, செக்ஷனல் டைமிங்கை நமக்கு அப்படி தான் வந்துட்டு எஃபெக்டிவாக கொண்டு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 சப்ஜெக்ட்லையுமே நம்ம ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த தடவை கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நமக்கு ரீசனிங்கும் இல்லை ஆப்டிடியூட் தான் இதில் பிரச்சனையாக இருக்கும். 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு 25-30 நிமிஷம் கூட ஆகும். ஸோ அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் வச்சாலே அரை மணி நேரம் ஆகி போயிருது இல்லையா. அப்போ அரை மணி நேரத்தில் ஒரு ½ அன் ஹவரில் 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆப்டிடியூடில். இல்லை வெறும் 15 நிமிஷத்தில் 25 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இது டிஃபிகல்ட் தான். பட் என்ன, எந்த கொஸ்டின்ஸாக அதில் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் விஷயமே. ஸோ அப்போ இந்த 25 கொஸ்டினில் என்னென்ன டாபிக்ஸ் வருது, அந்த டாபிக்ஸில் எது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை நம்ம டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு வரோமா அப்படின்றதான் நமக்கு விஷயமாகவே இருக்க போகுது. ஸோ செக்ஷனல் டைமிங் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு புது விஷயமா இருக்க போகுது. ஸோ ஒரு சின்ன மேத் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்துட்டு 60 செகண்ட் அப்படின்ற வீதம் நமக்கு 90 செகண்ட் கிடைக்குது. சாரி 900 செகண்ட் கிடைக்குது. 900 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போ 15 மினிட்ஸ்னால் 900 செகண்ட்ஸ். அந்த 900 செகண்ட்ஸில் 900 நொடிகள் 900 செகண்ட்ஸில் 25 கொஸ்டின்ஸ் நம்ம போடணும்னா ஒரு கொஷினுக்கு 36 செகண்ட் தான் நமக்கு இருக்குன்றது வருது. ஸோ இதில் 36 அப்படின்ற அந்த 6 செகண்ட் கூட நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு கொஷினுக்கு 30 செகண்ட் தான். 30 செகண்ட்ஸில் ஒரு கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணணும் தான் இதுதான் நமக்கு வந்துட்டு மெயினாகவே இருக்கும் போது. அப்போ 1 கொஷினுக்கு 36 செகண்ட்ஸு இல்லை 30 செகண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. 1/2 நிமிஷத்தில் ஒவ்வொரு கொஷின் ஆன்சர் பண்ணணும். இது ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் இதே தான், இங்கிலீஷ்க்கும் அதே தான், ஆப்டிடியூடுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆப்டிடியூட்லேயும் 30 செகண்டுக்குள்ளே அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. அதே ரீசனிங்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் தான். ஸோ அந்த 30 செகண்டில் எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக நம்ம பிளான் பண்ண முடியுன்றத பிகினர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஒரு சின்ன ஐடியா நான் தர்றேன்.
இப்போ பிகினர்ஸ் வந்துட்டு சார் நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், ஜூன் மாதத்துலேருந்து தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்குது. ஸோ இது ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கு எஃபிஷியன்சி மாறும்பா. ஸோ ஒரு சில பேர் நம்மளே ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சார் நான் படிக்கவே இல்லடான்றாங்க, கடைசியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்து நிற்பாங்க, இல்லைனா வந்துட்டு நல்ல மார்க் எடுத்து நிற்பாங்க. நம்ம வந்துட்டு அவங்கள நம்பிக்கிட்டு வந்துட்டு விட்டுட்டு போயிடுவோம். சில பேர் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், பட் ஏதோ ஒரு காரணத்தினால, ஸோ அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால மார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் மாறும். ஸோ அதனால் அதை நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். நம்மளுடைய எபிலிட்டி என்னன்றதை நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். பட் என்னோட ஐடியாவில் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் சார் நான் ஒர்க்குக்கு போயிட்டே படிக்கிறேன்னா அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒர்க்குக்கு போயிட்டே படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரமாச்சு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒதுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஷார்ட் டைம்ன்றதுனால 4 மணி நேரம்னால. ஆனால் இதே நீங்கள் ஃபுல் டைமாக இருந்தீங்கன்னா 10-11 மணி நேரம். ஸோ சாலிடாக. ஸோ 8 ஹவர்ஸ் வந்துட்டு கம்பல்சரி. 8 ஹவர்ஸ் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக படிக்கணும். முடிஞ்ச அளவு அதை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை 10 ஹவர்ஸ் ஆச்சு நம்ம வந்துட்டு மினிமம் நல்லா எஃபெக்டிவாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஸ்க்ராட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த ஹவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு நாள் வந்துட்டு சார் ஒரு நாள் நான் 14 மணி நேரம் படிக்கிறேன், ஸோ ஒரு நாள் வந்துட்டு எனக்கு நல்ல ஒரு ஹைப் இருக்குது, அதை 15 ஹவர்ஸ் கிட்டே படிக்கிறேன், 14 ஹவர்ஸ் படிக்கிறேன். அடுத்த நாள் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்குது, அந்த நாள் நான் வெறும் 4 மணி நேரம் தான் படிக்க முடிஞ்சுச்சு, ஆனால் நான் ஈக்குவல் பண்ணிட்டேன் இல்லையா, 2 நாளைக்கும் சேர்த்து 20 மணி நேரம் கிட்டே படிச்சுட்டேன் இல்லையா, அப்படின்றது வேணாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் படிச்சிங்கனாலும் டெய்லியும் கண்டிப்பாக 8 மணி நேரம் நீங்கள் உட்காந்துருக்கீங்களான்றதான் இந்த எக்ஸாம், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதை தான் எதிர்பார்க்கும். கன்சிஸ்டன்சின்றது கொஞ்சம் முக்கியமாக இருக்குப்பா. அதை தாண்டி இந்த பிகினர்ஸ் வந்துட்டு இந்த பேசிக்ஸில் வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ எது டக்குன்னு கிராப் பண்ணிக்க முடியுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். அது ஸ்டோரி தானே, கதை மாதிரி தான். ஆனால் அதில் பிரச்சனை என்னன்னா அந்த டாபிக் வந்துட்டு இப்போ இயர்ஸோ இல்லை யார் எந்த ராஜா எந்த ராஜ்யத்தில் இருந்தாங்க, யாருடைய பையன் யார் யாருக்கு போர் நடந்துச்சு, யார் ஜெயிச்சா தோத்தா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த கன்ஃபியூஷன்ஸை குறைக்கிறது தான் அந்த இடத்துல இருக்கிறத தவிர்த்து பேசிக்ஸ்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ ஜாகிரஃபியில் வேர்ல்டு ஜாகிரஃபியில் கொஞ்சம் பேசிக்ஸ் வரும், அதை மட்டும் பார்த்துட்டு இந்த இந்தியன் ஜாகிரஃபியில் நல்லா வந்துட்டு ஃபேக்சுவல் டேட்டாவை எடுத்துக்கணும். இப்போ இதே சயின்ஸுக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஓவரால் சயின்ஸையே நீங்கள் டீலில் விடுறது ஒரு வகையில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ ஏன்றதை நான் சொல்கிறேன். 25 கொஷின் இருக்குங்க இல்லையா, அந்த 25 கொஷினில் சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஷின் தான் வரும்னு எதிர்பார்க்குறோன்னா ஒரு 3-4 கொஷின். ஆனால் அந்த சயின்ஸ்குள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு 3 பெரிய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே படிச்சுட்டு வெறும் 3-4 கொஷின்ஸ்க்கு நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸில் மற்ற டாபிக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது ஒரு சின்ன ஐடியாவை சொல்லிக்கிறேன். ஸோ பேசிக்ஸ்லேயே நம்ம வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை தான் இந்த இடத்துல டயர் 1க்கு ரிலேட்டடாக படிக்கணுன்றதை நான் சொல்ல வரேன். ஸோ கட் ஆஃப் அப்ரோச் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு டயர் 2வை பற்றி யோசிக்கவே வேணாம். மறுபடியும் சொல்கிறேன், இது பிகினர்ஸ்க்கு. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியாவில் இருப்போம். சரி டயர் 2லையும் எப்படி கேட்பாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிகிட்டே வரலாம், படிச்சுட்டே வரலாம், தப்பு இல்லை. ஆனால் பிகினர்ஸ் வந்துட்டு டயர் 2வை பற்றிலாம் யோசிக்கவே வேணாம். டயர் 1 கிளியர் பண்ணணும். ஏன்னா டயர் 1 மார்க் குவாலிஃபைங் தானே. மறுபடியும் இதில் நீங்கள் இந்த கட் ஆஃபை தாண்டிட்டா போதும், அதுக்கப்புறம் இந்த மார்க்கே வேஸ்ட்டு. ஸோ இதை எடுத்துக்கவே மாட்டாங்க. வேஸ்ட் இன் த சென்ஸ் டயர் 1 மார்க் வந்துட்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் எதுக்கு ரொம்ப முக்கியம், டயர் 2க்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கட் ஆஃப் மார்க்கை தாண்டுற அளவுக்கு நம்ம நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்கில் நம்ம 150 மார்க்குக்கு மேலே, அதாவது ஓவரால் இந்த கேட்டகரிஸில் 150 மார்க்ஸுக்கு மேலே நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே கொஞ்சம் சேஃப்னு சொல்லலாம். ஆனால் நம்ம எய்ம் ஹை, எப்பயுமே கொஞ்சம் ஹை டார்கெட் வச்சிடணும். ஸோ 175 ப்ளஸ் டார்கெட் வச்சு நம்ம 200 மார்க்குக்கு நம்ம 170க்கு மேலே எடுத்துடுறோம் அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம், ரொம்ப வந்துட்டு தைரியமாக இருக்கலாம் அடுத்த டயருக்கு போகிறோன்னு. ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் வந்துட்டு 175 ப்ளஸ் அப்படின்றத வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உள்ள கிளியர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு கட் ஆஃப் அப்ரோச்சில் போகிறது இந்த டைமில் பெட்டர். ஸோ ஷார்ட் டைம் பீரியட் பெட்டரு பிகினர்ஸ்க்கு. இதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஹவர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ பேசிக்ஸ் எல்லாமே நல்லா தெரியுன்றதுனால இதுவுமே இருக்குது. ஸோ இதை அதிகப்படுத்த கண்டிப்பாக நமக்கு எஃபெக்ட் அதிகம். ஆனால் அதுக்குன்னு வந்துட்டு இப்போ 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எஃபெக்ட் போடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், அது ரொம்ப வந்துட்டு டிட்டோரேட் பண்ணி விட்ரும். அது வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் உள்ளாக்கிறோம். உங்களை உடலை வந்துட்டு ரெஸ்ட்டும் வேணும், கண்டிப்பாக ரெஸ்ட்டும் வேணும். அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டு உங்களுடைய டைமை வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை எஃபர்ட்ஸ் போடணுன்றதும் ரொம்ப மணி நேரம் உட்காந்துருந்தாலும் இப்போ நீங்களே நம்மளே படிச்சுருந்துருப்போம். ஸோ 1 மணி நேரம் படிக்கிறோன்னா அதில் ஒரு 40 நிமிஷம் படிக்கிறதா மைண்டில் நிற்கும். 20 நிமிஷம் வந்துட்டு
சும்மா உட்காந்துருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா நம்ம வாசிக்கிட்டே இருப்போம், மைண்ட் எங்கேயோ இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் எஃபெக்டிவாக நீட்டாக உட்காந்து படித்தாலே போதும். ஸோ அந்த வகையில் யூஸ்வலாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி 8 ஹவர்ஸ் இதில் உங்களுடைய எபிலிட்டி பொறுத்து முன்ன பின்ன மாற்றிக்கலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போதைக்கு பேசிக்ஸ்லாம் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. ரிவிஷன் இஸ் த ஒன்லி கீ. எவ்வளோக்கு எவ்வளோ, அதுவும் ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்துட்டு இந்த தடவை செக்ஷனல் டைமிங் வந்ததுனால பெரிய கேம் சேஞ்சராக இருக்க போகுது. ஸோ ஜிஎஸ்சியும் இங்கிலீஷையும் நீங்கள் படிக்கிறத தாண்டி ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போட்டு பார்த்து அதை ரிவிஷன் பண்ணி அதில் ஏதாவது எரர் விட்டோம்னா, இந்த எரர் டைரின்றது ரொம்ப முக்கியம்பா. ஸோ அது இந்த எரர் நோட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதோ இல்லை இந்த மிஸ்டேக் நோட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அதை நம்ம படிச்சிருந்தாலும் அதில் நம்ம தப்போட வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு புரிய வைக்கும். மார்க் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். அந்த மார்க் டெஸ்ட்டில் நம்ம நிறைய மார்க் போடுறோன்றதை தாண்டி எந்த அளவுக்கு அந்த ஒரு கொஷினை நம்ம கிளியராக பார்த்துக்கிறோம், அந்த கொஷின்லேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் எழுத தெரியுமான்றதை பார்த்துக்கணும். சப்போஸ் நம்ம அதில் மிஸ்டேக் விட்டுட்டோம்னா ஏன் மிஸ்டேக் விட்டுட்டோம், இனிமேல் அந்த மிஸ்டேக் விடக்கூடாதுன்றத ஒரு எரர் நோட் புக், ஒரு எரர் டைரி மாதிரி நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ அதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு ஐடியா. அண்ட் இன்னொரு சின்ன ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கில் பிகினர்ஸ்க்கு எந்தெந்த டாபிக்ஸை நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்த டாபிக்ஸை கொஞ்சம் வந்துட்டு ஹோல்டில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ குவாண்ட் அண்ட் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி, ஈஸியாக கால்குலேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக போடுற மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஏ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸு, இந்த மாதிரியான அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துடணும். ஸோ பேசிக்ஸ்லேருந்து அது எந்த கொஷின் இதுலேருந்து கேட்டாலும் போட தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கனாலே 25 கொஷினில் மினிமம் சொல்கிறேன், மினிமம் ஒரு 10 கொஷின் இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக வந்துடும். மினிமம் மேக்ஸிமம் 15, 16 அந்த மாதிரி கூட வரும். இந்த டாபிக்ஸ்லேருந்தே கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இதுலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் தப்பே விடாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பட் கொஞ்சம் ஹை ரிஸ்க் டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, லேட் ஆகிற டாபிக்ஸ்ன்னு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, அட்வான்ஸ் மேக்ஸ் கேட்டகரி சொல்கிறோம் இல்லையா, ட்ரிக்னாமெட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்துட்டு டயர் 2க்கு கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும், வேறு வாய்ப்பே இல்லை. டயர் 1ன்ற ஒரு காரணத்தினால, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுன்ற காரணத்தினால அந்த 25 கொஷினில் எவ்வளோ மேக்ஸிமம் அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுக்காக இந்த ஹை ஃபோக்கஸில் இதை படிச்சுக்கோங்க. இதை முடிஞ்சால் அதை கொஞ்சம் வந்துட்டு பேசிக்ஸை மட்டுமாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. சில கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிள் கொஷின், ட்ரிக்னாமெட்ரிலையோ ஜாமெட்ரிலையோ சிம்பிள் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு படிச்சு வச்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக இப்போதைக்கு படிக்க வேணாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த டாபிக்ஸை ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப டிப்டாப்பாக படிச்சு வச்சுக்கணும். இது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ கோடிங், டீகோடிங் ஆகட்டும், சிலாஜிசம், அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சீரிஸ், மிஸ்ஸிங் நம்பர், இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கணும். பட் இதே கொஞ்சம் இந்த பசில்ஸ்லையே நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற பசில்ஸ், சிம்பிள் பசில்ஸ்னால் நமக்கு ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பசில்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஒதுக்கிக்கிறது நல்லது. இதை தாண்டி இப்போ ரீசனிங்லையோ ஆப்டிடியூட்லையோ இன்னொரு ஐடியாவுக்கு நம்ம அருண் பிரசாத் சார்ட்டியோ, சுதர்ஷன் சார்ட்டியோ, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு பிரணவ் மேம்டியோ ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. நான் ஒரு பேசிக் ஐடியா வந்துட்டு தர்றேன். பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக சார் நான் இந்த கிஷோர் சார் சொன்னார் உங்கள் சப்ஜெக்டில் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவான்னு அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க, அது வந்துட்டு பெட்டர். இதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு வெக்காபுலரி. ஸோ டெய்லி நீங்கள் வெக்காபுலரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது உங்களுக்கே தெரியும். ஸோ சினானிம்ஸோ, ஆன்டனிம்ஸோ, இடியம்ஸோ, இல்லை எரர் டிடெக்ஷனு, அந்த எரர் ஸ்பாட்டிங்னு சொல்லலாம், அந்த க்ளோஸ் டெஸ்ட்டு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதெல்லாம் மெயின் ரொம்ப முக்கியம். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கக்கூடியது, ஸோ கொஞ்சம் வந்துட்டு ஹோல்டில் வைக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸான இந்த இடியம்ஸாக இருக்கட்டும், இந்த பாசிவ் எட்ஜ், ஆக்டிவ் எட்ஜாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கேசஸ்ஸு இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்துட்டு ஹோல்டில் வச்சுக்கலாம். ஓகே, இதே ஜென்ரல் அவேர்னஸில் எக்கச்சக்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தோடைய சிலபஸையும் சேர்த்தா தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் சிலபஸ் வர மாதிரி இருக்கும். அது உண்மை தானே. இதுக்குள்ளே 10 சப்ஜெக்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸு, கம்ப்யூட்டர் அப்படின்னு 10 சப்ஜெக்ட் இருக்குது இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே. அப்போ எவ்வளோ வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷார்ட் டைம் பீரியடில் இவ்வளோத்தையும் உட்காந்து படிக்கணுமானா அதில் தான் நம்ம நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வகையில் ஸ்டாட்டிக் ஜிகே, ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சரு, ஃபெஸ்டிவல், டான்ஸஸ்ஸு, இதை கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே பார்த்துக்கோங்க. யூஸ்வலாகவே அதுலேருந்து ஒரு 3 கொஷின் வந்துடுற மாதிரியே தான் இருக்குது ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து. அது போக கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க. எல்லா எக்ஸாம்ஸுமே கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. அப்போ அதையும் இன்னும் நான் வந்துட்டு பார்த்துக்கணும். அது போக பாலிட்டியில் இந்த ஆர்டிகல்ஸோ, அமெண்ட்மெண்ட்ஸோ, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக், ஷார்ட் டாபிக், சின்ன டாபிக், பட் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்க முடியும். பட் அதை தாண்டி இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். சார் இல்லை ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் நான் கொஞ்சம் நேரம் சொன்ன மாதிரி நீங்கள் அதில் எந்த டாபிக்ஸ், எந்த சப்ஜெக்ட்ஸோ அந்த டாபிக்ஸ் வந்துட்டு பேசிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இப்போ ரொம்ப வளவலன்னு டீட்டெயில்டாக போகணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ அதை தான் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல வரேன். டீப் ஹிஸ்ட்ரி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்றதோ, இல்லை ஜியாகிரஃபிலேயே ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியில் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப கான்செப்சுவலாக தெரிஞ்சுக்கணுன்றதெல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம்
ஃபேக்சுவல் டேட்டாவை நிறையா தெரிஞ்சுக்கணும். சயின்ஸை வந்துட்டு ஓவராலாகவே நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அப்படி பண்ணிட வேணாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுத்துலேயுமே பேசிக்கான டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பயாலஜிலேயே ஜெனெட்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் கொஞ்சம் விட்டுறலாம். அது ரொம்ப கொஞ்சம் புரிஞ்சு நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ வைட்டமின்ஸ் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், நியூட்ரிஷன் பற்றி இருக்கக்கூடிய டாபிக்ஸ், வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால என்ன வருது, இந்த மாதிரியான டாபிக்ஸு, செல்லு பயாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய டாபிக்ஸை படிச்சுக்கலாம். பயாலஜியில், ஃபிசிக்ஸ்லையும், கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி ஒரு சில டாபிக்ஸை மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும். ஏன்னா இதில் இத்தனை சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்து வெறும் 3 கொஸ்டின் தான் வருன்றதுனால நிறையா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது ஜென்ரல் அவேர்னஸில். ஸோ இது ஒரு ஐடியாக்கு நான் வந்துட்டு சொல்லிடுறேன்ப்பா. இதை தாண்டி ஒரு சின்ன ஐடியா சப்ஜெக்ட் ஆர்டர் பார்த்தோன்னா ரீசனிங்கு, இங்கிலீஷு, அதுக்கு அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கு அடுத்ததாக ஆப்டிடியூடை நீங்கள் வச்சுக்கலாம். சுதர்ஷன் சார் வந்துட்டு கோவப்படுவார்னு நினைக்கிறேன் இந்த ஆர்டர் சொன்னதுக்கு. உண்மையாக சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வீடியோஸ், நான் பழைய இன்ஸ்டியூட்டில் போட்டிருக்க வீடியோஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் என்னுடைய சப்ஜெக்ட் ஜென்ரல் அவேர்னஸ் தான் நான் கடைசியில் வச்சுருப்பேன். ஏன்னா அதுதான் வாஸ்ட் சிலபஸ், வெயிட்டேஜ் கம்மி, ரொம்ப அதிகமாக படிக்கணும் பட் கம்மியான கொஷின். அதனால் நானே சொன்னேன்னா இது ஜென்ரல் அவேர்னஸே கடைசியாக தான் நம்ம எப்பயுமே வச்சுருப்போம். ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நல்ல அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறது ரீசனிங் எப்பயுமே ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ இந்த செக்ஷனல் டைமிங்கை கொண்டு வந்துட்ட ஒரே காரணத்தினால தான் நான் இந்த ஆர்டர் லைட்டாக மாற்றிருக்கிறேன். என்னோட ஐடியாவில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பெட்டர்ன்றதையும் நீங்கள் வந்து யோசிக்கலாம். சில பேருக்கு சார் எனக்கு ஆப்டிடியூட் தான் சார் இருக்கிறதுல ஈஸியாக வரும், ஜென்ரல் அவேர்னஸ் தான் சார் மண்டியில் நிற்க மாட்டேங்குது, எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னும் நமக்கு நம்மகிட்டே நிறைய பசங்க வந்து சொல்லுவாங்க. அதனால் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கொஞ்சம் டிப்ஸ் தாங்க, இன்னும் கொஞ்சம் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலான்றது. ஸோ அப்படி யோசிக்கிற போது நீங்கள் ஆப்டிடியூடை செகண்டாகவும் வச்சுக்கலாம், தேர்டாகவும் வச்சுக்கலாம். என்னோடய ஒரு சின்ன ஐடியாவில் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கில் பிகினர்ஸ்க்கு இந்த ஆர்டரில் நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமான மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். ஸோ என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் சிலபஸ். நான் இந்த எல்லா டாப்பிக்கையும் நான் இப்போ உட்காந்து முடிக்க போகிறேன் சார், 2 மாதத்தில் 1 மாதத்துக்குள்ளே எல்லா சிலபஸையும் முடிச்சுட்டு, இல்லை 1.5 மாதத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெஸ்ட்டு போட போகிறேன். இல்லை, கண்டிப்பாக அது மட்டும் பண்ணிடாதீங்க. டெய்லி இப்போ நம்ம பசங்கிட்ட சொல்கிறதே அதே தான். நம்ம கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பசங்கிட்ட சொல்கிறதே முடிஞ்ச அளவு டெய்லி அந்த டாபிக் டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். ஆனால் இந்த ஷார்ட் டைம் பீரியடில் நம்ம பசங்க படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு கிளாஸஸே அந்த சிலபஸை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணணுன்ற அந்த கிளாஸஸே நிறைய ஹவர்ஸ் அவங்களுக்கு வந்துடுது, 5 மணி நேரம் அந்த மாதிரி வந்துடுது, அதுக்கு மேலேயே வருது. அப்போ அதை தாண்டி அவங்க டெஸ்ட்டு போடுறது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் வேறு ஆப்ஷனே இல்லை, அதை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். காம்படிஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்லாம் படிக்கிறாங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எஃபர்ட் போட்டே தான் ஆகணும். இந்த மாதிரி சிலபஸ் கம்ப்ளீஷன்ன்றதை மைண்டில் வச்சுக்காம நீங்கள் இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் கூட அப்போ டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்குமாச்சு டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஒதுக்கணும். டாபிக் வைஸ் டெஸ்ட்டோ இல்லை மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையே சும்மா வந்துட்டு ரிப்பீட்டடாக பார்த்து அதோடைய கொஷின்ஸை அந்த டாபிக்ஸை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ அதுதான் நமக்கு 2வது பாயிண்ட் வருது. ஸோ இக்னோரிங் மார்க் டெஸ்ட்டை நீங்கள் இக்னோர் பண்ணிடவே கூடாது. ஸோ அப்போ இதை வந்துட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் சிலபஸ் படிக்கிறதோ மார்க் டெஸ்ட் இக்னோர் பண்ணுறதோ கண்டிப்பாக கூடாது. அண்ட் அதே இப்போ பிகினர்ஸுமே நான் வந்துட்டு முன்னாடி பாயிண்டில் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ்க்கு எரர் நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஸோ எரர் டைரின்றது. ஆனால் இப்போ பிகினர்ஸுமே லைட்டாக இப்போ வந்துட்டு எது வந்துட்டு ரொம்ப சில்லி மிஸ்டேக்லாம் நம்ம விட்டுருப்போம், ரொம்ப கேர்லெஸ்ஸாக. ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் விட்டுறவே கூடாதுன்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பெட்டர். அந்த எரர் டைரின்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான்ப்பா நம்மளோட ஐடியாவில் இந்த சிஜிஎல் எக்ஸாமை 2 மாதத்துக்கு கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த வீடியோவே ரொம்ப சப்ஜெக்டிவான வீடியோ தான். ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு சார் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் நியாயமாக படுது அப்படின்றது நமக்கு தோணலாம். உங்களுக்கு என்ன தோணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் இருக்கக்கூடிய சில ஃபீட்பேக்ஸையும் நான் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோலையோ வேறு எதுலையாவது வந்துட்டு அதை நான் சொல்கிறேன். பட் பாயிண்ட் என்ன, டைம் கம்மியாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்தே ஆகணும். இதில் மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையில் சூப்பராக படிச்சுக்கிட்டே இருங்க, வர்றதை பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ டயர் 1 கிளியர் பண்ணிட்டா அதுக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பூஸ்டப் வந்துடும், நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம் எழுதிட்டு வந்தாலே நமக்கு தெரியும். ஸோ டயர் 1 கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா படிச்சிடணும். ஓகே, இதான் நான் பாயிண்ட். அண்ட் நம்ம இன்ஸ்டியூட்டில் சிஜிஎலுக்கான இந்த பேச்சஸ் கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்துக்குள்ள மெயின் சப்ஜெக்ட் இந்த சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே சயின்ஸையுமே பிவைக்யூஸ் மாதிரி கவர் பண்ணுற ஐடியாவில் இருக்குது. சயின்ஸை தவிர்த்து மற்ற எல்லா டாபிக்ஸையுமே கவர் பண்ணுற மாதிரி ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். பட் சார் நான் சிஜிஎல் பேட்ச் ஜாயின் பண்ணணும், அதோடைய லிங்க் எது, சிஹெச்எஸ்எல் அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னாலும் கீழே இருக்கும். பட் நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சூப்பர் பாஸ் லைவ்ன்ற இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா உங்களால் இந்த எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும், டெஸ்ட் சீரிஸையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை தாண்டி நம்ம நோட்ஸையும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டாபிக் வைஸ் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த சூப்பர் பாஸ் லைவ் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க போதும். பட் இதில் எந்த எக்ஸாம்ஸ் வரும்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி காமன் எக்ஸாம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ரயில்வேஸில் என்டிபிசி, பேங்கிங் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும்.
பட் எது கவர் ஆகாதுன்னா டெக்னிக்கல் பேப்பர் வரும் இல்லையா, இப்போ இன்ஜினியரிங்கோ இல்லை ட்ரேட் பேப்பர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் சூப்பர் பாஸ் லைவ்ல கவர் ஆகாது, இந்த எக்ஸாம்ஸ் தான் கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் இதே வந்துட்டு நீங்கள் ஃபுல் கோர்ஸுக்கு ஒரே நேரத்தில் பேமெண்ட் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த கோர்ஸ் முடிக்க மினிமம் 3 months ஆகும். நான் 3 monthsக்கு நான் இப்போ பார்த்துக்கலாமா அப்படின்னா 3 months சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இல்லை சார் எனக்கு கண்டென்ட் எனக்கு புரியுது 1 yearக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 months சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. உங்களோட விஷயம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தாண்டி சார் ஒரு 2 நாள் என்னால் ட்ரையல் பார்க்க முடியுமா, நீங்கள் எப்படி கிளாஸ் நடத்துறீங்க, டெஸ்ட் சீரிஸில் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியுமானா வெறும் ₹1 நீங்கள் ட்ரையல் பார்த்துக்க முடியும். ஸோ அதோடைய லிங்க்கும் வந்துட்டு கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ₹1 ட்ரையல்ன்றது. பட் இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ₹1 2 நாளைக்கு நம்ம கிளாஸஸ்ஸு டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் பாஸ் லைவ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 2வது நாள் முடியும் போது நீங்கள் இந்த கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுறீங்க, ஹோப்ஃபுல்லி நம்ம கண்டென்ட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருடைய அந்த கிளாஸஸும் கண்டினியூ தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோ டெபிட் ஆகும், நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் 3 monthsக்கோ இல்லை 1 yearக்கோ வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இல்லை சார் நான் கொஞ்சம் நாள் கழித்து நான் வந்துட்டு பார்க்குறேன், இல்லைனா இப்போ நான் செக் பண்ண வந்தேன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2வது நாளில் நீங்கள் கேன்சல் பண்ணணும், ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணணும். ஜிபேலையோ இல்லை ஃபோன்பேலையோ தான் இந்த ₹1 நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிடணும் 2வது நாள், அப்போ தான் டெபிட் ஆகாது. ஓகேவா, இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை கூப்பன் கோடில் GS100 அப்ளை பண்ணிங்கன்னா வரும். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்கும், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கோடு அப்ளை ஆகலைன்னா அப்ளை கூப்பன் கொடுத்து GS100 போட்டுக்கோங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கிஷோர் GS எஜுகேட்டர் நம்ம டெலகிராம் சேனல், இதிலே ஒரு டெலகிராம் ஐடி என்னோட பர்சனல் ஐடி கனியன் கிஷோர் லிங்க் ஆயிருக்கும். ஏதாவது டவுட்னா அதுலையும் கேளுங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதில் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அதான் இப்போ இன்ஃபர்மேஷன். அண்ட் இதே இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லதே நடக்குன்ற நம்பிக்கையோட சூப்பராக படிச்சுக்கிட்டே இருங்க, பார்ப்போம். ஓகே, நன்றிப்பா, நன்றி.